பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனை அதிரடியாக கைது செய்து மதுரை அண்ணா நகர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகநாத், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரையில் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனை மதுரை அண்ணா நகர் காவல்துறையினர் கைது செய்து தற்போது விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணை என்னவென்று கேட்டபோது பைக் ரேசரான டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநருடைய உரிமமானது 10 ஆண்டுகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் அவர் செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக அவர் மீது தற்போது அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கவனக்குறைவாக வாகனத்தை இயக்குதல், செல்போன் பேசியபடி செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டிடிஎஃப் வாசனை தற்போது போலீசார் பிடித்து காவல் நிலையத்தில், குறிப்பாக மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இருந்து மதுரை வழியாக தூத்துக்குடி செல்லும் போது செல்போன் பேசியபடி அவர் கார் ஓட்டியதாகவும், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர் ஆயுதப்படை காவலர் மணிபாரதி அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் டிடிஎஃப் வாசன் கைது செய்து நாளை அவர் சிறையில் அடைக்கப்படுவாரா அல்லது அவர் சொந்த ஜாமீனில் வெளியிடப்படுவார் என்ற தகவல் பின்பு தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.